ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாட்டர் ப்யூரிஃபை தான் போட்டிருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 5000 சில்லற தான். ஃபிட்டிங் சார்ஜ் 1000 வாங்கினாங்க. மொத்தம் 6000 சில்லற தான். இங்கே பாருங்கள், இந்த கேனு தண்ணி கெமிக்கல் நம்ம வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே போர் தண்ணியில் இது மாதிரி போட்டுக்கிட்டோன்னா சமைக்க குடிக்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே காலையில் ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் மத்தியானமாக சமைக்கிறதுக்கு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கன் சரி ஒரு 10 நாள் ஆகிப்போச்சு. அதனால் குழம்பு வச்சுட்டு சரி வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வறுக்கிறதுக்கு பெசரி வச்சுருக்கேன். இது குழம்புக்கு தயிரும் உப்பும் போட்டு பெசரி வச்சுருக்கேன். தயிர் போட்டு பெசரி வைக்கும்போது நம்ம குழம்பு வைக்கும்போது அந்த கறி அப்படியே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறமா கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் ரெண்டையும் கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் உரிச்சிட்டேன். குழம்பையும் அப்புறம் தாளித்து விட்டுட்டேன். அப்புறமா ஒரு பைனாப்பிள் ஒன்று இருந்துச்சா, இது நல்லா பழுத்துருச்சு. ஏற்கனவே வாங்கிட்டு வந்தது. இது 60 ரூபா தான் பாருங்கள், நல்ல பெருசாக இருக்குது. சரி அதையும் வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வெட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வெட்டி மூலையில் வெட்டி எடுத்துட்டோன்னா நாக்கே நம்மளுக்கு அரிக்காது, நல்லாயிருக்கும். பைனாப்பிள் கடையில் வாங்கி சாப்பிட்டோன்னா அந்த ஒரு பீஸே 10 ரூபா 20 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பைனாப்பிள் பொதுவாக எல்லாேருக்கும் பிடிக்கும்ல. அப்புறம் பைனாப்பிள் வயிற்றில் விழுந்து கிருமி பூச்சிலாம் அழிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப நல்லது. அதையும் கொஞ்சம் வெட்டி வச்சுட்டேன், சரி ஃப்ரீயாக இருக்கும்போது சாப்பிட்லான்னு. அப்புறம் குழம்பும் வச்சுட்டு இங்கே கொஞ்சம் சைடில் சிக்கன் 65யும் போட்டாச்சு. இன்றைக்கி இப்படி தான் எங்கள் வீட்டில் போச்சு.